Dr. A.K. Ravishankar, Lecturer, Department of Population Studies, DDE Wing, Annamalai University. The topic is fertility, Tamil பிறப்பளவு. Dear students, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு பிறப்பளவு, அதாவது கருவளம் என்றும் இதை சொல்லப்படுகின்றது. இதை ஆங்கிலத்திலே fertility என்று அழைப்பார்கள். அதை பற்றிய செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக பிறப்பளவு ஓர் அறிமுகம் என்ற தலைப்பின் கீழ் அதை பற்றி ஒரு அறிமுகத்தை செய்ய இருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பிறப்பளவிலே கையாளப்படுகின்ற பல்வேறு விதமான கருத்து படிவங்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதற்கடுத்து பிறப்பளவினுடைய வழிமூலங்கள், அதாவது அதை பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கின்றன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கடுத்த போல் பிறப்பளவை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, பல்வேறு விதமான காரணிகள் மூலமாகத்தான் ஒரு நாட்டினுடைய பிறப்பளவு வீதம் என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. அவை என்னென்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இறுதியாக இந்தியாவிலே பிறப்பளவு வீதம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். இப்பொழுது முதல் தலைப்பாக பிறப்பளவு வீதம் ஓர் அறிமுகம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். இதனை பிறப்பளவு என்றும் அழைக்கப்படுகின்றது, அதே நேரத்தில் கருவளம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆங்கிலத்திலே ஃபெர்டிலிட்டி என்று சொல்லப்படுகின்றது. எந்த ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையையும் நிர்ணயிப்பது எதுவென்றால் அந்த நாட்டிலே நிகழ்கின்ற பிறப்பு, இறப்பு மற்றும் இடப்பெயர்வு என்ற மூன்றின் மூலமாகத்தான் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையிலே ஒரு மாற்றம் ஏற்படுவது என்றாலும் இந்த மூன்றின் மூலமாகத்தான் அத்தகைய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. எனவே இந்த மூன்றும் மிக முக்கியமான காரணிகளாக கருதப்படுவதால் மக்களியல் துறையிலே இதனை மக்களியல் காரணிகள் என்று அழைக்கப்பெறுகின்றது. இதிலே முதலாவதாக பிறப்பளவை பார்ப்போம். இந்த பிறப்பளவு என்பது நேர்மறையான தன்மை கொண்டது, இறப்பளவு என்பது எதிர்மறையான தன்மை கொண்டது, இடப்பெயர்ச்சி என்பது இந்த இரண்டும் கலந்த கலவையான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகின்றது. பிறப்பளவு என்பது நேர்மறை, அதனுடைய பொருள் என்ன முதலாவதாக பார்ப்போம். நேர்மறை என்பது இங்கே என்னவென்றால் பிறப்பளவின் மூலமாக ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது பெருகுகின்றது, அதனைத்தான் நேர்மறை தன்மை கொண்டது என்று அழைக்கப்படுகின்றது. இறப்பு என்பது எதிர்மறை தன்மை கொண்டது, அதாவது அதன் காரணமாக அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது குறைகின்றது, அதனால் இதனை எதிர்மறை தன்மை கொண்டது என்று அழைக்கப்படுகின்றது. மூன்றாவதாக சொல்லப்பட்ட இடப்பெயர்வு என்பது இரண்டும் கலந்த கலவை என்று. ஏனென்றால் ஒரு இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது என்றால் எங்கிருந்து நடைபெறுகின்றதோ, எந்த இடத்திலிருந்து அந்த நபர் வெளியேறுகின்றாரோ அந்த இடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவர் எங்கு சென்று சேருகின்றாரோ அந்த இடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இது இரண்டு இடத்திலுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதனால்தான் இது நேர்மறை மற்றும் எதிர்மறை தன்மை கொண்டது என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக பிறப்பளவு, இறப்பளவு, இந்த இரண்டும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட உயிரியல் அடிப்படையில் அமைந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. ஆனால் இடப்பெயர்ச்சி என்பது தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு காரணமாக நிகழக்கூடியது. அதே சமயத்தில் அந்த நாட்டினுடைய பொருளாதார அரசியல் செயல்பாட்டுக்கு உட்பட்டு இவை நடைபெறுகின்றது. ஆனால் முன்பு சொன்ன அந்த பிறப்பும் இறப்பும் அவ்வாறானதாக அல்ல, அது முழுக்க முழுக்க உயிரியல் அடிப்படையில் அமைந்த ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகின்றது. இப்பொழுது பிறப்பை பற்றி பார்ப்போம். பிறப்பு என்று சொல்லப்படுகின்ற பொழுது பிறப்பினுடைய அளவு அதிகரிக்கின்ற பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த நாட்டினுடைய சமூக பொருளாதாரத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று. எனவே அது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும். அதே போன்று அந்த பிறப்பு என்பது மிகவும் குறைந்து விட்டாலும், அதாவது 0 என்ற நிலையை அடைந்து விட்டாலும் மனித இனமே அழிந்துவிடக்கூடிய ஒரு நிலை. எனவே பிறப்பு என்பது குறைந்து விட்டாலும் அதனால் பெரிய தாக்கம் உண்டாகும், அதிகரித்தாலும் அதனாலும் பெரிய தாக்கம் உண்டாகும். எனவே இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்கப்பட வேண்டும். ஆனால் இதை பற்றிய முக்கியத்துவம் என்பது தொடக்க காலத்தில் அறியப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் தொடக்க காலத்திலே பிறப்பு மற்றும் இறப்பு இரண்டுமே மிக உச்ச அளவிலே காணப்பட்டது. இதனால் மக்கள் தொகையிலே எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் பிற்காலத்திலே இறப்பு என்பது குறைய தொடங்கியது. பல்வேறு விதமான மருத்துவ சேவையின் காரணமாக இறப்பின் அளவு குறைந்தது. இறப்பு என்பது குறைந்ததால் மக்கள் தொகையினுடைய பெருக்கம் என்பது அதிகரிக்க ஆரம்பித்தது. உடனடியாக அறிவியல் அறிஞர்கள், குறிப்பாக சொன்னால் சமூகவியல் அறிவியல் அறிஞர்கள் என்பவர்கள் இறப்பினுடைய அளவை குறைந்துவிட்டதால் மக்கள் தொகை பெறுகிறது என்பதை உணர்ந்து பிறப்பை எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கினார்கள். அதனால் பல்வேறு விதமான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இது உயிரியல் அடிப்படையில் அமைந்த நிகழ்வு என்று முன்பே சொன்னேன். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டத்திலே அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவு என்பது சமூக அறிவியல் அறிஞர்களிடையே இல்லை. அதனால் அவர்கள் சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுது என்பதை மட்டுமே அவர்கள் ஆராய்ச்சியின் மூலமாக வெளிக்கொண்டார்கள். உயிரியல் அடிப்படையில் அமைந்த நிகழ்ச்சி என்பதாலே அதை பற்றியான ஆய்வுகள் அப்பொழுது மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தான் உயிரியல் அடிப்படையில் அமைந்த நிகழ்வு என்ற காரணத்தினாலே அதை பற்றிய செய்திகள் எல்லாம் இங்கே முக்கியம் பெறுகின்றன.
இந்த அளவிலே பிறப்பளவு என்பதை பற்றி ஒரு அறிமுகம் போதும் என்று நினைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது பிறப்பளவிலே கையாளப்படுகின்ற பல்வேறு வகையான கருத்து படிவங்கள். இந்த கருத்து படிவங்களை முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் பிறப்பளவை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் முதலாவதான கருத்து படிவம் ஃபெர்டிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற கருவளம் அல்லது பிறப்பளவு. கருவளம் என்றாலும் பிறப்பளவு என்றாலும் ஒன்றுதான். முதலில் பிறப்பளவு என்பது என்னவென்று பார்ப்போம், அல்லது கருவளம் என்றால் என்ன. கருவளம் என்பது ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க செயல்பாட்டை குறிக்கின்ற சொல்லாகும். அதாவது ஒரு தாய் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தால் என்று சொல்வதைத்தான் இங்கே கருவளம் என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இத்தகைய கருவளமானது இரண்டு வகைப்படுகின்றது. முதலாவதாக இயற்கை கருவளம், மற்றொன்று கட்டுப்படுத்தப்பட்ட கருவளம். இயற்கை கருவளம் என்பது அந்த பெண்ணினுடைய இனப்பெருக்க செயல்பாட்டிலே எந்த விதமான கருத்தடை சாதனமும் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அது இயற்கையாக அமைந்த கருவளம். அதே பெண் தன்னுடைய இனப்பெருக்க செயல்பாட்டின் போது சில வகையான கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தினால் அதற்கு பெயர் கட்டுப்படுத்தப்பட்ட கருவளம் என்று அழைக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ஃபெகண்டிட்டி, அதாவது இனப்பெருக்க வளம். இனப்பெருக்க வளம் என்பது ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க சக்தியை குறிப்பதாகும். இனப்பெருக்க சக்தி என்று இங்கு வருகின்ற பொழுது அந்த பெண் தன்னுடைய பேறுகால முழுமைக்கும் எத்தனை குழந்தையை கொடுக்க முடியும் என்பதனை குறிப்பிடுவதாக சொல்லலாம். இது எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால் அவருடைய வாழ்க்கை தரம், அவருடைய ஊட்டச்சத்து, அவருடைய பொருளாதார நிலை, இதோடு மட்டுமில்லாமல் பயாலஜிக்கல் பொட்டன்ஷியல் என்று சொல்லக்கூடிய உயிரியல் நிலை சக்தி, இவற்றின் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு செயலாகும் இந்த இனப்பெருக்க வளம் என்பது. அடுத்தபடியாக சொல்லுகின்ற கருத்து படிவம் என்பது ஸ்டெரிலிட்டி, அதாவது தமிழிலே இதனை இனப்பெருக்க வளமின்மை என்று அழைக்கப்படுகின்றது. இனப்பெருக்க வளமின்மை அந்த சொல்லிலேயே அதனுடைய பொருள் விளங்குகின்றது. அதாவது ஒரு குழந்தையை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றதே, அத்தகைய சூழலுக்கு இனப்பெருக்க வளமின்மை என்று அழைக்கப்படுகின்றது. இது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. முதலாவதாக முதல் தர இனப்பெருக்க வளமின்மை, அடுத்ததாக இரண்டாவது தர இனப்பெருக்க வளமின்மை. இந்த முதல் தர இனப்பெருக்க வளமின்மை என்பது ஒரு தாய் தன்னுடைய பேறுகால முழுமைக்கும் ஒரு குழந்தையை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றதே, அத்தகைய சூழலுக்கு முதல் தர இனப்பெருக்க வளமின்மை என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாம் தர இனப்பெருக்க வளமின்மை என்பது ஒரு தாய் ஒரு குழந்தையோ அல்லது இரு குழந்தையோ கொடுத்த பின்பு அதற்கு அடுத்த ஒரு குழந்தையை கொடுக்க முடியாத ஒரு சூழல், அது தானாகவே ஏற்படலாம், அதாவது இயற்கையாகவும் ஏற்படலாம் அல்லது செயற்கையாகவும் ஏற்படலாம். இத்தகைய ஒரு சூழல் இருக்கின்றது, இதற்கு இரண்டாம் தர இனப்பெருக்க வளமின்மை என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற கருத்து படிவம் உயிர் பிறப்பு. உயிர் பிறப்பு என்பது தாய்மை அடைந்த பின்பு தானாகவேகவோ அல்லது செயற்கையாகவோ வெளியே வந்த சிசு உயிர் இருப்பதற்கான அறிகுறிகளை செய்து காண்பித்தால், அதாவது மூச்சு துடிப்பு, நாடி துடிப்பு, இதய துடிப்பு, தொப்புள் கொடி துடிப்பு, தசை அசைவு போன்ற உயிர் செயல்களுக்கான செயல்களை காண்பித்தால் அத்தகைய பிறப்புக்கு உயிர் பிறப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இதனை அடுத்து நாம் பார்க்க இருப்பது கருச்சிதைவு. கருச்சிதைவு என்பது என்னவென்றால், கரு உண்டானவுடன் அது முழுவதுமாக வளர்ந்து சிசுவாக மாறுவதற்கு முன்பாக அது அழிக்கப்படுகின்ற ஒரு நிலையை கருச்சிதைவு என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம் காணும் இருப்பது என்னவென்றால் குடும்ப அளவு. குடும்ப அளவு என்று சாதாரணமாக ஒருவரிடம் கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்வார் என்றால் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் சொல்வார். ஆனால் மக்கள் தொகையை பொறுத்தவரையிலே குடும்ப அளவு என்பது ஒரு பெண் பெற்றெடுத்த உயிர் பிறப்புகளின் எண்ணிக்கை. எனவே சாதாரண ஒரு மனிதருக்கும் சொல்லுகின்ற அந்த இலக்கணத்திற்கும் நம்முடைய மக்களியல் துறையிலே சொல்லப்படுகின்ற இலக்கணத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. குடும்ப அளவு என்பது ஒரு தாய் பெற்றெடுத்த உயிர் பிறப்புகளின் எண்ணிக்கை. இதுவே முழுமை பெற்ற குடும்ப அளவு என்றும் அழைக்கப்படுகின்றது. அது எப்பொழுது என்றால் ஒரு தாய் தன்னுடைய பேறுகால முழுமைக்கும் கொடுக்கின்ற மொத்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கையை தான் முழுமை பெற்ற குடும்ப அளவு. அதாவது அவருடைய தாய்மை முடிவு பெறுகின்றது. அந்த முடிவு பெறுகின்ற தருவாயிலே எத்தனை குழந்தையை கொடுத்தார்களோ அதைத்தான் முடிவு பெற்ற குடும்ப அளவு என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பிறப்பு வரிசை. பிறப்பு வரிசை என்பது ஒரு தாய் பெற்றெடுத்த உயிர் பிறப்புகளை அந்த பிறப்புகளின் அடிப்படையிலே வரிசைப்படுத்துவது. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய தாய்க்கு முதலாவதாக குழந்தை என்றால் நீங்கள் முதலாவது பிறப்பு வரிசை. 4 குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஒரு வீட்டிலே, அதில் முதலாவது குழந்தை முதலாவது பிறப்பு வரிசை, இரண்டாவதாக உள்ளது இரண்டாவது பிறப்பு வரிசை என்ற வகையிலே அது வரிசைப்படுத்தப்படுகின்றது. இதற்கு பிறப்பு வரிசை என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கடுத்தபடியாக உள்ள கருத்துப்படியும் தாய் வரிசை. தாய் வரிசை என்பது என்னவென்றால் இங்கே தாய்களை அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளின் அடிப்படையிலே வகைப்படுத்துவது. உதாரணமாக சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு தாய் 2 குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்றால் அவர் இரண்டாவது தாய் வரிசை உடையவர்.
ஒரு தாய் 5 குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தால் அதற்கு 5வது தாய் வரிசை என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வகையிலே தான் தாய் வரிசை என்பது அழைக்கப்படுகின்றது. அதற்கடுத்தபடியாக இனப்பெருக்க காலம். இனப்பெருக்க காலம் என்பது இங்கே ஒரு முக்கியமான கருத்து படிவமாகும். பிறப்பளவை பொறுத்தவரையிலே இனப்பெருக்க காலம் என்பது சாதாரணமாக பெண்களுக்கு 15 to 45 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவாகும். ஏன் 15 to 45? அதற்கும் ஒரு பொருள் உண்டு. என்னவென்றால் அவருடைய முதல் மாதவிடாய் சுழற்சியிலிருந்து இறுதி மாதவிடாய் சுழற்சி வரை உள்ள இந்த இடைப்பட்ட காலம் இருக்கின்றதே, இதைத்தான் இனப்பெருக்க காலம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த காலத்தில் மட்டுமே ஒரு தாயினால் குழந்தையை கொடுக்க முடியும் அல்லது ஒரு பெண்ணால் குழந்தையை கொடுக்க முடியும். எனவே இதனைத்தான் இனப்பெருக்க காலம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம் காண இருக்கும் கருத்து படிவம் கருவுறுதல். கருவுறுதல் என்பது ஆண் விந்தணுவானது பெண் கருமுட்டை அடைந்து அந்த முட்டையை செறிவூட்டுகின்ற ஒரு செயலாகும். இத்தகைய செயலுக்குத்தான் கருவுறுதல் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற கருத்து படிவம் கருத்தடை சாதனம். கருத்தடை சாதனம் என்பது கரு உண்டாகாமல் இருக்க பயன்படுத்துகின்ற ஒரு சாதனத்தை கருத்தடை சாதனம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தகைய கருத்தடை சாதனங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவதாக டெம்பரவரி மெத்தட் என்று சொல்லக்கூடிய தற்காலிகமான முறை, மற்றொன்று பர்மனன்ட் மெத்தட் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான முறை. இந்த 2 முறைகளையும் பயன்படுத்தி ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை பிறப்பை தடுக்கப்பட்டால் அத்தகைய செயலுக்கு அந்த செயலை செய்வதற்கு உதவி புரிகின்ற அந்த சாதனத்தை கருத்தடை சாதனம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவரையிலே பிறப்பளவிலே செயல்படுத்தப்படுகின்ற பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு விதமான கருத்து படிவங்களை பார்த்தோம். இனி நாம் பார்க்க இருப்பது பிறப்பளவு பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன, அத்தகைய செய்திகள் எல்லாம் நாம் எங்கிருந்து பெற முடியும் என்பதனை பற்றி பார்ப்போம். பிறப்பளவு பற்றிய செய்திகள் என்று வருகின்ற பொழுது 3 விதமான மூலங்களில் இருந்து தான் இவை கிடைக்கின்றன. அதாவது சோர்சஸ் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்திலே. 3 விதமான வழிமூலங்கள் இருக்கின்றன. இந்த 3 விதமான வழிமூலங்களில் இருந்தான் பிறப்பளவு பற்றிய செய்திகளாக நமக்கு கிடைக்கின்றன. அதிலே முதலாவதாக சொல்லப்பட்டிருப்பது இன்றியமையா நிகழ்வு பதிவு முறை, ஆங்கிலத்திலே வைட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக சென்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மூன்றாவதாக சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அல்லது சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் என்பது தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடியது. மற்றும் சாம்பிள் ஃபெர்டிலிட்டி சர்வே, அதாவது மாதிரி பிறப்பளவு ஆய்வுகள். இவற்றின் மூலமாகத்தான் நமக்கு புள்ளி விவரங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம். இன்றியமையா நிகழ்வு பதிவு முறை. இந்த வார்த்தையிலே இதற்கான பொருள் இருக்கின்றது. என்னவென்றால் இன்றியமையா நிகழ்வுகள், நம் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற இன்றியமையா நிகழ்வுகள் என்னென்ன? பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணம். இந்த 3 பற்றியுமான செய்திகளை இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. இது இந்தியா போன்ற நாடுகளிலே முழுமையாக செய்யப்படுகிறதா என்றால் மிக ஒரு கேள்விக்குறியான ஒன்றுதான். ஆனாலும் இதன் மூலமாகத்தான் பிறப்பளவு பற்றி புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. இதிலே குறிப்பாக இதில் பிறப்பு பற்றிய புள்ளி விவரங்கள் என்னவெல்லாம் கிடைக்கும் என்றால் குழந்தையினுடைய பெயர், குழந்தை பிறந்த தேதி, குழந்தை ஆணா பெண்ணா, எந்த இடத்தில் பிறந்தது, அது கிராமமா நகர்ப்புறமா, அதே போன்று அது மருத்துவமனையில் பிறந்ததா அல்லது வீட்டிலே பிறந்ததா, அது தாய்க்கு எத்தனாவது பிறப்பு வரிசை, அந்த தாய் எந்த வரிசையில் வருகின்றார் என்பனை போன்ற, அதோடு மட்டுமல்லாமல் மதம், இனம், மொழி பற்றிய அனைத்து விதமான புள்ளி விவரங்களும் இந்த இன்றியமையா நிகழ்வு பதிவு முறையின் மூலமாக கிடைக்கின்றன. அதோடு மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற பதிவு முறையாகும். அதனால் ஒவ்வொரு வருடமும் பிறப்பை பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. இரண்டாவது வழி மூலம் சென்சஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது. இது நம் நாட்டில் உள்ள எல்லா நாடுகளிலும் இவ்வாறாக நடைபெறுகின்றது. இதிலிருந்து பெறப்படுகின்ற புள்ளி விவரங்கள் அனைத்துமே 10 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்ந்த பிறப்புகளை மட்டுமே உள்ளடக்கியதாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளவு பிறப்புகள் நடந்தன என்பதை பற்றி புள்ளி விவரம் இதிலே கிடைக்கும். இது ஒரு இதனுடைய சிறப்புத்தன்மை. அதோடு மட்டுமல்லாமல் தாய் சேய் விகிதம் என்பது இதன் மூலமாக நாம் பெற முடியும். அதாவது வயது பால் கட்டமைப்பு பற்றிய புள்ளி விவரங்கள் இங்கே கிடைக்கின்றன. அதன் அடிப்படையிலே இந்த தாய் சேய் விகிதம் என்பது கணக்கிடப்பட முடியும். மூன்றாவதாக இதனுடைய சிறப்பு என்று வருகின்ற பொழுது மணவாழ் காலம் பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. எனவே மணவாழ் காலத்திற்கும் பிறப்பளவிற்கும் என்ன ஒரு தொடர்பு உள்ளது என்பதை பற்றியும் இங்கே நாம் செய்திகளை பெற முடியும். எனவே இந்த சென்சஸ் என்று வருகின்ற பொழுது இது 10 ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கின்ற செய்தியாக இருந்தாலும் பலதரமான செய்திகளை நாம் இங்கே பெற முடியும். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்னவென்றால் பிறப்பளவு பற்றிய மாதிரி சுற்றாய்வுகள். இதிலும் அதனுடைய பெயரிலேயே பொருள் விளங்குகின்றது. மாதிரி அடிப்படையில் நிகழ்கின்ற ஒரு சுற்றாய்வாகும். ஆனால் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் மாதிரி அடிப்படையிலே நிகழ்ந்தாலும் இந்த சுற்றாய்வுகள் மிக துல்லியமான, மிக அதிகமான என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கின்றனோ அதை பற்றி அனைத்து விதமான புள்ளி விவரங்களும் இங்கே நமக்கு கிடைக்கும். ஆனால் சென்சஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி அல்லது இன்றியமையா நிகழ்வு பதிவு முறையாக இருந்தாலும் சரி,
அங்கு என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கான விளக்கம் மட்டுமே, அதற்கான அந்த புள்ளிவிவரங்கள் மட்டுமே கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி சுற்றாய்வு என்பது நமக்கு எதெல்லாம் தேவையோ அனைத்து விதமான புள்ளி விவரங்களையும், மிக நுணுக்கமான புள்ளி விவரங்களையும் நம்மால் பெற முடியும். அதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இதை பயன்படுத்தி அத்தகைய புள்ளி விவரங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த இரண்டை காட்டிலும் இது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும். ஒன்றே ஒன்று குறை என்று சொல்லலாம். என்னவென்றால் மாதிரி அடிப்படையிலே நிகழ்கின்ற ஒரு சுற்றாய்வாகும். ஆனாலும் கூட மாதிரி அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு விதமான ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. இந்த பிறப்பளவு பற்றிய மாதிரி சுற்றாய்வு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மிக சிறப்பானதாகவும் அறியப்படுகின்றது. இனி நாம் 4வது தலைப்பான பிறப்பளவை தீர்மானிக்கும் காரணிகளை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது, அதாவது வளர்ச்சி என்பது அந்த நாட்டிலே நடக்கின்ற பிறப்பளவை பொறுத்து அமைகின்றது என்பதை முன்பே சொன்னேன். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பிறப்பளவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது மக்கள் தொகை வளர்ச்சியிலே. அத்தகைய இந்த பிறப்பு என்பது எதனால் பாதிக்கப்படுகின்றது? அது பிறப்பு என்பதை ஊக்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது பிறப்பு என்பதை குறைப்பதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்திலே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அது எதன் மூலமாக அத்தகைய பாதிப்புகள்லாம் நிகழ்கின்றது என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிறப்பளவை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்பது 2 வகையாக கொள்ளப்படுகின்றது. முதலாவதாக உயிரியல் காரணிகள், இரண்டாவதாக சொல்லப்பட்டிருப்பது சமூக பொருளாதார கலாச்சார காரணிகள். அதாவது உயிரியல் ரீதியாக நடைபெறுகின்ற சில நிகழ்ச்சியின் காரணமாக அந்த நாட்டினுடைய அல்லது அந்த இடத்தினுடைய பிறப்பளவு என்பது பாதிக்கப்படுகின்றது. அதே போன்று அங்கே இருக்கின்ற சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம் இவற்றின் அடிப்படையின் காரணமாகவும் பிறப்பளவு வீதம் என்பது அங்கே பாதிக்கப்படுகின்றது. எனவே இத்தகைய பாதிப்புகளை எல்லாம் நாம் இப்பொழுது பட்டியலிடப் போகின்றோம். முதலாவதாக உயிரியல் காரணிகள். உயிரியல் காரணிகள் என்று வருகின்ற போது முதலிலே இனப்பெருக்க காலம் என்பதை பார்ப்போம். முன்பே சொன்னது போல உயிர் பிறப்பு என்பது பெண்களால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். அத்தகைய நிகழ்ச்சி கூட அனைத்து பெண்களாலும் கொடுக்கப்பட முடியுமா என்றால் முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயதில் மட்டுமே கொடுக்க முடியும். எந்த வயது? 15 to 45 வயதுக்குள் உள்ளவர்கள் மட்டுமே. ஏன்? முன்பே சொன்னது போல முதல் மாதவிடாய் சுழற்சியில் ஆரம்பித்து இறுதி மாதவிடாய் சுழற்சி வரையில் இடைப்பட்ட காலம் இருக்கின்றது. அந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே ஒரு பெண்ணால் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். எனவே இந்த இனப்பெருக்க காலம் என்பது உயிரியல் அடிப்படையில் அமைந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட அந்த நாட்டில் இருக்கின்ற சமூக பொருளாதார காரணங்களாலும் இது மாறுபடுகின்றது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த சமுதாயம் என்பது மிக ஊட்டச்சத்து உள்ள ஒரு சமுதாயமாக இருந்தால், அதாவது நல்ல ஒரு உணவு பழக்கங்களை மேற்கொள்கின்ற ஒரு சமுதாயமாக இருந்தால், அந்த முதலாவது மாதவிடாய் சுழற்சி என்பது ஆரம்பிப்பது மிக தாமதமாகலாம். அதே வேறொரு சமுதாயம், அந்த சமுதாயத்திலே உணவு பழக்க வழக்கம் என்பது குறைந்து காணப்பட்டால், நல்ல சத்தான உணவு கிடைக்கப்பெறவில்லை என்றால் அங்கு மாதவிடாய் சுழற்சி என்பது முன்பே ஆரம்பித்துவிடும். எனவே அவர்களுடைய உணவு பழக்கத்திற்கு ஏற்ப அந்த மாதவிடாய் சுழற்சி என்பது அங்கே மாறுபடுகின்றது. அதே போன்று தட்பவெப்ப நிலையை சொல்லலாம். தட்பவெப்ப குறிப்பாக நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நம்முடைய தட்பவெப்ப நிலை மிக அதிகமான ஒரு சீதோஷ்ண நிலை கொண்ட நாடு. எனவே இங்கு பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய இளம் வயதிலேயே அந்த மென்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் சுழற்சி என்பது ஆரம்பித்து விடுகின்றது. எனவே இது உயிரியல் அடிப்படையில் அமைந்த நிகழ்வுதான். இருந்தாலும் கூட இதற்கு சமூக பொருளாதார காரணத்தின் காரணமாக இத்தகைய நிகழ்வுகள் என்பது தள்ளி போடப்படுகின்றது அல்லது முன்பே ஆரம்பிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே அந்த நாட்டினுடைய மொத்த பிறப்பளவு பாதிக்கப்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதற்கடுத்தபடியாக சொல்லுகின்ற உயிரியல் காரணி என்பது இனப்பெருக்க உச்ச அளவு. அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பருவம் என்பது 15 வயதிலிருந்து 45 வயதுக்குள். இந்த இனப்பெருக்க காலம் என்பது 30 ஆண்டு காலமாகும். இந்த 30 ஆண்டு காலத்திலே 10 மாதத்திற்கு ஒரு குழந்தை என்ற கணக்கில் எடுத்துக்கொண்டால் 35 குழந்தை அல்லது 37 குழந்தைகளை கொடுக்கப்பட வேண்டும். இது கணக்குப்படி இது சரியாகும். ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்றால் அவ்வாறு இல்லை. மிக அதிகபட்சமாக 13 to 14 குழந்தைகள் மட்டுமே கொடுக்கின்றார்கள். இது பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாகும். அதோடு மட்டுமல்லாமல் இது மலைவாழ் சாதியினிலே உள்ள மிக அதிகபட்ச உச்ச அளவு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டோம் என்றால் 6 அல்லது 7 அல்லது 7 அல்லது 8 என்பது உச்ச அளவாக கருதப்படுகின்றது. ஆனால் இந்த உச்ச அளவும் இது உயிரியல் அடிப்படையில் அமைந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட இதுவும் சமூக பொருளாதார கலாச்சார காரணிகளால் இது பாதிக்கப்படுகின்றது. நம்முடைய இந்தியாவை அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். முன்பு 6 அல்லது 7 அல்லது 7 அல்லது 8 என்று இருந்த இந்த உச்சளவு இன்றைக்கு 3 அல்லது 4 என்று மாறி இருக்கின்றது. எனவே உயிரியல் அடிப்படையில் அமைந்த நிகழ்வாக இருந்தாலும் பிறப்பளவு என்பது சமூக பொருளாதார காரணத்தினால் இந்த உச்சளவு என்பது இங்கே மாறுபடுகின்றது. எனவே இதுவும் ஒரு பிறப்பளவை பாதிக்கின்ற முக்கியமான காரணியாகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆரம்பகால மலட்டுத்தன்மை.
அல்லது இளம் பருவ மலட்டுத்தன்மை, அடலசன்ட் ஸ்டெரிலிட்டி ஆங்கிலத்தில் இதை இவ்வாறு அழைக்கின்றார்கள். இதன் பொருள் என்னவென்றால், முதலாவதாக ஏற்படுகின்ற அந்த மாதவிடாய் சுழற்சி என்பது 15 வயதிலே ஒருவருக்கு ஆரம்பித்தாலும், அப்பொழுதே அவர் இனப்பெருக்கத்திற்கு தகுதியுடையவராக இருந்தாலும், ஆனால் 18 வயதுக்கு பின்புதான் ஒரு முழுமையான வளர்ச்சி கொண்ட தாயாக அவர் கருதப்படுகின்றார். ஏனென்றால் அதற்கு முன்பு வரை அந்த மாதவிடாய் சுழற்சி என்பது ஒரு ஒழுங்காக இருக்காது. அதாவது அந்த சராசரி இடைவெளி என்பது அங்கே இல்லாமல் இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய இனப்பெருக்க உறுப்புகளும் வளர்ச்சி அடைந்திருக்காது. எனவே அவர் 15 வயதிலே அந்த இனப்பெருக்க சுழற்சி ஆரம்பித்தாலும் கூட, அந்த இனப்பெருக்க காலம் தொடங்கினாலும் கூட, முதல் ஒரு 3 அல்லது 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு மலட்டுத்தன்மை காணப்படும். இத்தகைய மலட்டுத்தன்மையை தான் ஆரம்பகால மலட்டுத்தன்மை என்று அழைக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த ஆரம்பகால மலட்டுத்தன்மை என்பதும் பிறப்பளவை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான காரணியாக கருதப்படுகின்றது. அடுத்தபடியாக நாம் சொல்ல இருப்பது முதல் தர இனப்பெருக்க வளமின்மை. இது ஏற்கனவே சொன்னேன். முதல் தர இனப்பெருக்க வளமின்மை என்றால், ஒரு தாய் ஒரு குழந்தையை கூட பெற்றெடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றதே, அதாவது மலட்டுத்தன்மை என்றும் அதை அழைக்கப்படுகின்றது. அத்தகைய சூழலுக்கு முதல் தர இனப்பெருக்க வளமின்மை என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற காரணி இரண்டாம் தர இனப்பெருக்க வளமின்மை. அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையோ அல்லது இரண்டாவது குழந்தையோ பெற்றெடுத்த பின்பு மூன்றாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாத ஒரு சூழல் அமைகின்றதே, இது தானாகவும் அமையலாம், இயற்கையாகவும் அமையலாம், செயற்கையாகவும் அமையலாம். அத்தகைய ஒரு நிலைக்கு இரண்டாம் தர இனப்பெருக்க வளமின்மை. இதன் காரணமாகவும் ஒரு நாட்டினுடைய மொத்த கருவள வீதம் அல்லது மொத்த பிறப்பள வீதம் என்பது பாதிக்கப்படும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கின்ற உயிரியல் காரணி என்னவென்றால், பிறப்புக்கு பின் ஏற்படுகின்ற ஒரு மலட்டுத்தன்மை. சாதாரணமாகவே குழந்தை பிறந்த பின்பு, அதாவது பிரசவம் நிகழ்ந்த பின்பு, ஒரு தாய் உடனடியாக மற்றொரு குழந்தையை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த மாதவிடாய் சுழற்சி என்பது உடனடியாக ஆரம்பிக்கப்பட மாட்டாது. அது சிறிது காலத்திற்கு அந்த மாதவிடாய் சுழற்சி என்பது நிகழாது. இதற்கு என்ன காரணம் என்றால், அவருடைய பாலூட்டும் தன்மை என்பதும் ஒரு காரணமாக கருதப்படுகின்றது. எவ்வளவு காலத்திற்கு பாலூட்டும் தன்மை நீடிக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த முதல் மாதவிடாய் சுழற்சி என்பது அவர்களுக்கு ஆரம்பிக்காது. எனவே இந்த குழந்தை பிறந்த பின்பு ஏற்படுகின்ற இந்த தற்காலிகமான மலட்டுத்தன்மையும் நாட்டினுடைய பிறப்பளவை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகும். குறிப்பாக நம் இந்தியா போன்ற சமுதாயத்திலே 6 மாதம் அல்லது 1 வருடம் என்பது சாதாரணமாக பாலூட்டுகின்ற தன்மை கொண்ட தாய்மார்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வளர்ச்சியடைந்த நாடுகளை பார்க்கின்ற பொழுது அங்கு 3 மாதத்திலேயே அந்த பாலூட்டும் நிகழ்ச்சி என்பது முடிவு பெற்று விடுகின்றது. எனவே உடனடியாக அவர்கள் பிள்ளை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதாவது அந்த இனப்பெருக்க வளம் என்பது அவர்களுக்கு அளித்துவிடப்படுகின்றது. ஆனால் நம்மை போன்ற இந்திய நாடுகளிலே 1 வருடம் அல்லது 1.5 வருடம் என்று கூட கிராமப்புறங்களிலே பாலூட்டும் தன்மை இருக்கின்றது. அவ்வளவு காலத்திற்கு அங்கு பிறப்பு என்பது நிகழாமல் இருக்கின்றது. எனவே இந்த பிரசவத்திற்கு பின்பு ஏற்படுகின்ற தற்காலிகமான மலட்டுத்தன்மையும் அந்த நாட்டினுடைய பிறப்பளவை கட்டுப்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற உயிரியல் காரணிகள் இனப்பெருக்க இழப்புகள். இனப்பெருக்க இழப்புகள் என்று வருகின்ற பொழுது இங்கு 2 சொல்லப்படுகின்றது. முதலாவதாக கருச்சிதைவு, அதற்கடுத்து இறந்தே பிறத்தல், ஆங்கிலத்தில் ஸ்டில் பர்த் அபார்ஷன் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் ஒரு பெண்ணிலே நிச்சயமாக அடுத்த குழந்தை பிறப்பு என்பது தள்ளி வைக்கப்படுகின்றது. இந்த காரணத்தினாலே இழப்புகள் அதிகமாக நடைபெற்றால் அந்த இடத்தினுடைய பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படும். இதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. எனவே இதுவரை சொன்ன அனைத்து விதமான செயல்களும் உயிரியல் அடிப்படையில் அமைந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட சமூக, பொருளாதார, கலாச்சார காரணிகள் மூலமாக பிறப்பளவினுடைய வீதம் என்பது அங்கே பாதிக்கப்படுகின்றது. அது அதிகரிக்கின்றதா குறைகிறதா என்பது இங்கே முக்கியமில்லை. பிறப்பளவு எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது உயிரியல் காரணிகள் என்பதை மட்டுமே இப்பொழுது நாம் பார்த்தோம். இனி நாம் பார்க்க இருப்பது சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக நேரடியாக எவ்வாறு பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படுகின்றது ஒரு நாட்டிலே என்பதை பற்றி பார்ப்போம். குழந்தை பிறப்பு என்பது 3 விதமான நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியதாகும். முதலாவதாக இனச்சேர்க்கை, செக்ஷுவல் யூனியன். இரண்டாவதாக கருவுறுதல். மூன்றாவதாக தாய்மை காலம் மற்றும் பிரசவம். இந்த 3 நிகழ்வுகளும் வெவ்வேறு சமூக கலாச்சார காரணங்களால் அவை பாதிக்கப்படுகின்றன. இதனை கிங்ஸ்லி டேவிஸ் மற்றும் ஜூடித் பிளேக் என்பவர்கள் அத்தகைய காரணிகளை வகைப்படுத்தியுள்ளார்கள். அதற்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பு இடைநிலை காரணிகளின் கருத்துருவாக்கம், இன்டர்மீடியட் வேரியபிள்ஸ். எவ்வாறு சமூக கலாச்சார காரணிகள் இந்த செயல்களை எல்லாம் பாதிக்கின்றன என்பதை பற்றி அவர்கள் விளக்கியிருக்கின்றார்கள். முதலாவதாக இனச்சேர்க்கையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்பதனை இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த இனச்சேர்க்கையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்று வருகின்ற பொழுது ஜூடித் பிளேக் அண்ட் கிங்ஸ்லி டேவிஸ் என்பவர்கள் 2ஆக இதை பிரித்து பார்க்கின்றார்கள். முதலாவதாக இனப்பெருக்க காலத்திலே இனச்சேர்க்கை எவ்வாறு தவிர்க்கப்படுகின்றது
அல்லது பாதிக்கப்படுகின்றது என்றும், அதற்கடுத்து தாம்பத்திய வாழ்க்கையிலே எவ்வாறு இனச்சேர்க்கை பாதிக்கப்படுகின்றது என்றும் விளக்கி இருக்கின்றார்கள். முதலாவதாக இனப்பெருக்க வயதிலே எவ்வாறு இனச்சேர்க்கை பாதிக்கப்படுகின்றது என்பதை பார்ப்போம். அவர்கள் 3 விதமான கருத்துக்களை இங்கே சொல்கின்றார்கள். அதாவது திருமணமே ஆகாத நபர்களுடைய எண்ணிக்கை என்பது அங்கே முக்கிய பங்கு வகிக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதாவது ஒரு நாட்டிலே திருமணத்தையே தவிர்ப்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தால் நிச்சயமாக அதன் காரணமாக அந்த நாட்டினுடைய பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது உண்மையும் கூட. இந்தியாவை பொறுத்தவரையிலே திருமணமே தேவையில்லை என்று சொல்லுகின்றவர்களுடைய சதவீதம் என்பது குறைவு. ஏனென்றால் இங்கு திருமணம் என்பது ஒரு இன்றியமையாக சடங்காக கருதப்படுகின்றது. ஆனால் மேலை நாடுகளிலே இந்த பிரம்மச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற செலிபசி என்று சொல்லப்படுகின்ற சதவீதம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கின்றது. அதன் காரணமாக அந்த நாடுகளிலே பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக அவர் சொல்லியிருக்கின்ற இனச்சேர்க்கை காரணி என்னவென்றால் திருமண வயது. திருமண வயது எந்த வயதிலே அவர்கள் திருமணத்து பந்தத்திலே நுழைகின்றார்கள் என்பதை பொறுத்து அந்த பிறப்பளவு வீதம் என்பது மாறுபடுகின்றது. இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக இள வயதிலேயே அவர்கள் திருமணத்திலே இணைகின்றார்கள். அப்பொழுது இள வயதிலேயே திருமணம் நடைகின்ற பொழுது 18 வயதிலேயே நடைபெறுகிறது என்றால் அந்த இனப்பெருக்க காலம் என்பது மிக அதிக காலம் இருக்கின்றது. எனவே பிள்ளை பேரும் என்பது இங்கே அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் மேலை நாடுகளை பார்க்கின்ற போது அந்த திருமண வயது என்பது 25 இருக்கலாம், 28 இருக்கலாம். அப்பொழுது 25, 28 என்று வருகின்ற போது மீதமுள்ள இனப்பெருக்க காலம் என்பது குறைந்து காணப்படுகின்றது. எனவே பிள்ளை பேரும் என்பது அங்கு குறைவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இவையெல்லாம் ஆராய்ச்சி மூலமாக அறியப்பட்ட உண்மைகளாகும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லியிருக்கின்ற இனச்சேர்க்கை காரணிகள் என்னவென்றால் விதவைகளுடைய எண்ணிக்கை. விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும் அதன் காரணமாக பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படும் என்று. அதே போன்று அடுத்த ஒரு பிரிவு என்னவென்றால் மனமுறிவு, கணவனால் கைவிடப்பட்டோர். இவர்கள் மூலமாகவும் பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படுகின்ற ஒரு நாட்டிலே. நம்மை போன்ற நாடுகளிலே மனமுறிவு ஏற்பட்டாலோ, கணவனால் கைவிடப்பட்டாலோ அல்லது பிரிந்து வாழ்ந்தாலோ அதன் காரணமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதாவது குறைந்து மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை குறைகின்றது. அதாவது பிறப்பளவு என்பது குறைந்து விடுகின்றது. ஆனால் மேலை நாடுகளிலே இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது மறு திருமணம் நடைபெறுகின்றது. கணவனால் கைவிடப்பட்டோர் வேறு ஒருவருடன் திருமண வாழ்க்கையை தொடர்கின்ற பொழுது அவர்களுடைய பிறப்பளவு வீதம் அங்கே அதிகரிக்கின்றது அவர்களால். எனவே இது சமூக பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கே மறுமணம் என்பதெல்லாம் நடைபெறுகின்றது. ஆனால் நம் நாட்டை பொறுத்தவரையிலே அத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் காணப்படவில்லை. எப்படி பார்த்தாலும் இது ஒரு பிறப்பளவிலே பாதிப்பை ஏற்படுத்துகின்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக அவர் சொல்லியிருப்பது இனப்பெருக்க காலத்தில் இனச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள். இது இயற்கையாகவும் நடைபெறும் அல்லது செயற்கையாகவும் நடைபெறும். இயற்கை என்று வருகின்ற பொழுது மலட்டுத்தன்மை காரணமாக ஏற்படலாம், அல்லது உடல்நலையின்மை அதன் காரணமாகவும் ஏற்படலாம், அல்லது தவிர்க்க முடியாத பிரிவு. இந்த காரணங்களாலே இனச்சேர்க்கை என்பது ஏற்படாது. அதாவது அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட இங்கே இனச்சேர்க்கை என்பது தவிர்க்கப்படுகின்றது. செக்ஷுவல் யூனியன் என்பது நடைபெறாமல் இருக்கின்றது. அதன் காரணமாக பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படுகின்றது. செயற்கையாக என்று வருகின்ற பொழுது தானாகவே விரும்பி அத்தகைய உறவுகளை அவர்கள் தவிர்க்கின்றார்கள். இந்த பிரிவு என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் என்றால் நிச்சயமாக பிறப்பளவு வீதத்திலே ஒரு பெரிய பாதிப்பை அதுவும் ஏற்படுத்தும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகின்ற காரணம் தாம்பத்திய வாழ்க்கையிலே எதை பற்றி குறிப்பிடுகிறார் என்றால் இனச்சேர்க்கை நிகழ்வுகள், அதாவது ஃப்ரீக்குவன்சி. எத்தனை முறை அவர்கள் இணைகின்றார்கள் என்பதை பற்றி அவர் கூறுகின்றார். அதாவது ஃப்ரீக்குவன்சி. அதன் அடிப்படையிலும் ஒரு நாட்டினுடைய பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படுகின்றது. அதாவது அவருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அது அல்லது பொருளாதார அடிப்படையிலே அல்லது சமூக அடிப்படையிலே இந்த இனப்பெருக்க நிகழ்ச்சிகள் என்பது நடைபெறுகின்றது. ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்வோம், ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், கூட்டு குடும்பம் என்று வருகின்ற பொழுது அங்கே இனச்சேர்க்கை என்பது இந்த நிகழ்வுகள் என்பது குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் காரணமாக அங்கு பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படும். அதற்கடுத்தபடியாக அவர் சொல்லியிருப்பது கருவுறுதலை நிர்ணயிக்கும் காரணிகள். இங்கே இனச்சேர்க்கை முடிந்துவிட்டது. அடுத்த நிகழ்வு என்பது கருவுறுதல் ஆகும். இந்த கருவுறுதல் எவ்வாறு தடைபெறுகின்றது என்பதை அவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். இது இயற்கையாகவே நடைபெறும். முன்பே சொன்னது போல முதல் தர இனப்பெருக்க வளமின்மையோ அல்லது பிரசவத்திற்கு பின்பு ஏற்படுகின்றதோ அல்லது இரண்டாம் தர இனப்பெருக்க வன்மையோ ஏதாவது ஒரு முறையின் அடிப்படையிலே கருவுறுதல் என்பது நடைபெறாமல் தவிர்த்துவிடப்படுகின்றது. அதற்கடுத்து செயற்கை முறை என்று வருகின்ற பொழுது இங்கு கருத்தடை சாதனைகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் பயன்படுத்துகின்ற கருத்தடை சாதனத்துக்கு ஏற்பது இனச்சேர்க்கை என்பது நடைபெறுகின்றது, ஆனால் கருவுறுதல் என்பது நடைபெறவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு கருத்தடை சாதனத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று பொருள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த கருவுறுதல் என்பது தடைபெறுகின்றது. இதற்கும் சமூக மற்றும் கலாச்சார ரீதியான காரணங்கள் தான் அமைகின்றன. குறிப்பாக சில மதங்கள் கருத்தடை சாதனருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மதங்கள் இருக்கின்றன. அத்தகைய மதங்களினுடைய அதாவது அந்த கலாச்சாரம் அவர்களை அதை பயன்படுத்துவதற்கு ஒத்துழைப்பது இல்லை. அதன் காரணமாக பிறப்பளவு என்பது பாதிக்கப்படுகின்றது என்று விளக்குகின்றார்கள்.
அடுத்ததாக சொல்லப்பட்டிருப்பது தாய்மை காலம் மற்றும் பிரசவம். இந்த காலத்திலே எவ்வாறு பிறப்பளவு பாதிக்கப்படுகின்றது என்பதை அவர்கள் விளக்குகின்றார்கள். அதற்கு 2 சொல்லுகின்றார்கள். முதலாவதாக இயற்கையாகவே நடைபெறுகின்ற கரு இறப்பு, செயற்கையாக நடைபெறுகின்ற கரு இறப்பு. இயற்கை என்று வருகின்ற பொழுது தானாகவே நிகழ்ந்து விடுகின்ற கரு இறப்புகள், அதன் காரணமாகவும் பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படுகின்றது. அடுத்ததாக செயற்கை என்று வருகின்ற போது அவர்களாகவே தானாகவே முன்வந்து கருத்தல் என்பது நிகழ்கின்றதே, அதை சொல்லுகின்றார்கள். அதன் காரணமாகவும் பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படுகின்றது சொல்லுகின்றார்கள். இவையெல்லாம் ஜூடித் பிளேக் மற்றும் கிங்ஸ்லி டேவிஸ் அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட சில வகையான காரணிகள், அதாவது சமூக, பொருளாதார மற்றும் உயிரியல் காரணிகளாகும். இதோடு மட்டுமல்லாமல் மற்றும் சில காரணிகள் இருக்கின்றது. குறிப்பாக பொருளாதார காரணிகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். உணவு பழக்க வழக்கம். இந்த உணவு பழக்க வழக்கத்தின் அடிப்படையின் காரணமாக ஒரு நாட்டினுடைய பிறப்பளவு வீதம் என்பது பாதிக்கப்படுகின்றது. இதில் பல்வேறு விதமான ஆராய்ச்சியின் முடிவில் அடிப்படையில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தியாகும். அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல ஊட்டச்சத்து இருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்கும். ஊட்டச்சத்து குறைவாக அந்த தாய் இருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த பிள்ளை எடை குறைவாக பிறக்கும். உடல் எடை குறைவாக பிறந்தாலே அது இறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அளவிலே பார்க்கின்ற போது உணவு பழக்க வழக்கம் என்பது ஒரு முக்கிய பொருளாக கருதப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய சமுதாயம், பொருளாதார அடிப்படையில் பார்க்கின்ற போது என்ன சமுதாயம், விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட சமுதாயமா அல்லது தொழிற்சாலைகள் அடிப்படையாக அமைந்த ஒரு சமுதாயமா என்று பார்க்கின்ற பொழுது விவசாயத்திலே மிக அதிகப்படியான பிள்ளைப்பேறுகள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் அங்கு ஒவ்வொரு குழந்தையும் பொருளாதாரத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுவதால் அவர்களுக்கு அதிக குழந்தைகள் அங்கு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் பொருளாதாரத்திலே, அதாவது தொழிற்சாலையிலே பணிபுரிகின்றவர்களை பார்க்கின்ற பொழுது மேம்பட்டு காணப்படுவதால் அவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தால் போதும் என்ற எண்ணம் இருக்கின்றது. எனவே பொருளாதாரம் என்பது ஒரு முக்கிய கருவியாக பயன்பட்டு ஒரு நாட்டினுடைய பிறப்பளவு வீதத்தை பாதிக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக பெண்களினுடைய நிலை அல்லது பெண்களுடைய வாழ்க்கை தரம். பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்பட்டால் அதில் விரிவேறு கருத்து கிடையாது. அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்கின்ற குழந்தைகளின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வார்கள். எனவே பெண்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்கின்ற போது பிறப்பளவு வீதம் என்பது குறைந்து காணப்படுகின்றது. இதற்கு முக்கிய ஒரு காரணமாக சொல்லப்படுவது பெண்களினுடைய கல்வி நிலை. கல்வி நிலை உயர்கின்ற பொழுது தானாகவே முன்வந்து தன்னுடைய குடும்ப எண்ணிக்கை அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக நகரமயமாதல், அதாவது அர்பனைசேஷன். நகரம் நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். கிராமத்திலே இருக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய அளவு எண்ணிக்கைக்கும் நகர்ப்புறத்திலே உள்ள குடும்பங்களுடைய அளவு எண்ணிக்கையும் மாறுபடுகின்றது. எனவே அவர்கள் எங்கு வாழ்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே அவர்களுடைய குடும்ப எண்ணிக்கை மாறுபடுகின்றது. குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல அர்பனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நகரமயமாதல் அதிகமாக நடைபெற நிச்சயமாக சொல்ல முடியும் எதிர்காலத்திலே மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை குறையும், அதாவது பிறப்பளவு வீதம் குறையும் என்று சொல்லலாம். இதுவரை நாம் சொன்னது எல்லாம் பிறப்பளவை பாதிக்கக்கூடிய காரணிகளாகும். இனி இந்த பாடத்திட்டத்தினுடைய சாராம்சத்தை பார்ப்போம். பிறப்பளவு என்பது நிச்சயமாக சொல்லலாம் ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை நிர்ணயிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. பிறப்பளவு என்பது குறைந்தாலும், அதாவது 0 என்ற நிலையை அடைந்தாலும் அந்த இனமே அழிந்து விடுவதற்கான வாய்ப்புண்டு. அதே போன்று மக்கள் தொகை பெருகினாலும் அதன் காரணமாக சமூக பொருளாதார ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும். இத்தகைய இந்த பிறப்பளவு சமூக ரீதியாக சில காரணங்களால் பாதிக்கப்படுகின்றது, பொருளாதார ரீதியாக சில காரணங்களால் பாதிக்கப்படுகின்றது, உயிரியல் அடிப்படையிலேயே பாதிக்கப்படுகின்றது. எனவே இவை அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு நாட்டினுடைய பிறப்பளவு வீதம் என்பது குறைக்கப்படும். அவ்வாறு குறைக்கப்படுகின்ற பொழுது அந்த நாடு முன்னேறிய நாடாக மாறும் என்பதை நம்மால் மறுக்க முடியாது.